முருகனின் அறுபடை வீடுல முதல் வீடான திருப்பரங்குன்றம் மலையில இப்ப ஏற்பட்டிருக்க சர்ச்சைக்கு என்ன காரணம்? மதுரை மாவட்டம் முழுக்க 144 தடை உத்தரவு போட என்ன காரணம்? இந்த செய்தி தொகுப்புல பார்ப்போம். திருப்பரங்குன்றம் மலை மதுரை மாவட்டத்துல ரொம்ப முக்கியமான பிரசித்தி பெற்ற ஒரு வழிபாட்டு தலங்கள்ல ஒண்ணு. இன்னும் சொல்ல போனா இதுல முருகன் கோயிலை தாண்டி மலைக்கு மேல காசி விஸ்வநாதர் ஆலயம், இன்னொரு பக்கம் தர்கான்னு முழுக்க முழுக்க ஆன்மீகம் நிறைஞ்ச ஒரு பகுதி. அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான சமண படுக்கைகளும் சமண கல்வெட்டுகளும் இருக்கு. எனவே முழுக்க முழுக்க ஆன்மீகத்தையும் அமைதியும் தேடி வர்றவங்களுக்கான ஒரு தலம் தான் திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றம் மலைக்கு கீழேயும் மலைக்கு மேலேயும் இருக்கக்கூடிய கோவில் தர்காவில் வருஷா வருஷம் கோலாகலமா விழாக்கள் கொண்டாடுறதும் இஸ்லாமியர்கள் அவங்களுடைய விழாக்களை கொண்டாடுறதும் வழக்கம். இப்படி எந்த சர்ச்சையும் இல்லாம அமைதியா தான் இருந்திருக்கு இத்தனை ஆண்டு காலமா. இன்னும் சொல்ல போனா தர்காவில் நடக்கிற விழாக்களுக்கு திருப்பரங்குன்றம் மலையினுடைய மின்சாரத்தை கட்டணம் செலுத்தி எடுத்துப்பாங்களாம். இப்படி இருக்க சர்ச்சை எங்கிருந்து ஆரம்பிக்குது? கடந்த ஜனவரி 1ஆம் தேதி தர்காவில் ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய சந்தனக்கூடு விழா நடந்தது. இதை தொடர்ந்து 18ஆம் தேதி ஆடு கோழிகளை பலியிட்டு நடத்துற கந்தூரி விழா நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி தர்கா நிர்வாகம் சொல்லியிருந்தாங்க. திடீர்னு இத்தனை நாளா இருந்த இந்த பழக்கத்தை எதிர்க்கிறாங்க சில இந்து அமைப்பினர். திட்டமிட்டு இந்த பழக்கத்தை எதிர்க்கிறாங்க, இதுக்கு பின்னாடி எந்த சர்ச்சையும் இல்லைன்னு சொல்லி இத்தனை நாளா இருந்து வர அந்த பழக்கத்தை திட்டமிட்டு சர்ச்சையை கிளப்பணுன்றதுக்காகவே ஒரு சில பேர் எதிர்க்கிறாங்க. இதை ஆய்வுபடுத்தணும் அப்படின்ற கோரிக்கை வலுத்த பிறகு எம்எல்ஏ அப்துல் சமத் மற்றும் எம்பி நவாஸ் கனி இந்த இடத்தை ஆய்வு செய்யறதுக்காக போயிருந்தாங்க. அங்க சென்ற எம்பி நவாஸ் கனியினோட ஆதரவாளர்கள் ஒரு சில பேர் கோவிலை சுற்றி அசைவம் சாப்பிட்டதா ஒரு சர்ச்சையை கிளப்பியிருந்தாரு அண்ணாமலை. இதுக்கு சரியான ஆதாரம் கொடுத்தா நான் பதவி விட்டே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி பதிலடி கொடுத்தாரு நவாஸ் கனி. இங்க தொடங்குனதா அந்த பிரச்சனை. இந்த மலையை காப்பாற்றணும், இஸ்லாமியர்கள் திட்டமிட்டு இந்த இடத்தை அசுத்தப்படுத்துறாங்க, இங்க பலியிடக்கூடாதுன்னு சொல்லி போர்க்கொடி தூக்குனாங்க இந்து அமைப்பினர். மலைக்கு பக்கத்துல போராட்டம் நடத்த அனுமதி இல்ல, பழங்கானத்துல போராட்டம் நடத்திக்கலாம்னு சொல்லி ஒரு சில விதிமுறைகளோட போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க நீதிமன்றம். அதை தொடர்ந்து 144 தடை உத்தரவும் போடப்பட்டது. 3 அடுக்கு பாதுகாப்பு, கூடுதல் காவலர்கள்னு பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டாங்க காவலர்கள். இந்த பாதுகாப்பு நடுவுல போராட்டமும் நடந்து முடிஞ்சது. இத்தனை ஆண்டு காலம் எந்த சிக்கலும் இல்லாம எந்த சர்ச்சையும் இல்லாம இருந்த இந்த இடம் இப்போ திட்டமிட்டு ஒரு சில பேரால வேணும்னே சர்ச்சைக்குள்ளாக்கப்படுது அப்படிங்கறத மக்கள் கருத்து.